வணக்கம் நண்பர்களே. திருக்குறளும் அதன் விளக்கமும். அதிகாரம் 100 பண்புடைமை. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம்: யாராயிருந்தாலும் அவர்களிடத்தில் எளிமையாக பழகினால் அதுவே பண்புடைமை என்கிற சிறந்த ஒழுக்கத்தை பெறுவதற்கு எளிதான வழியாக அமையும். அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. விளக்கம்: அன்புடையவராக இருப்பதும் உயர்ந்த குடியில் பிறந்த இலக்கணத்துக்கு உரியவராக இருப்பதும் தான் பண்புடைமை என கூறப்படுகிற சிறந்த நெறியாகும். உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. விளக்கம்: நற்பண்பு இல்லாதவர்களை அவர்களின் உடல் உறுப்புகளை மட்டுமே ஒப்பிட்டு பார்த்து மக்கள் இனத்தில் சேர்த்து பேசுவது சரியல்ல. நற்பண்புகளால் ஒத்திருப்பவர்களே மக்கள் எனப்படுவர். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. விளக்கம்: நீதி வழுவாமல் நன்மைகளைச் செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுகிறவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும். நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. விளக்கம்: விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் கேடு உண்டாகும். அறிவு முதிர்ந்தவர்கள் பகைவரிடமும் பண்பு கெடாமல் நடந்து கொள்வார்கள். நன்றி.